வணக்கம். ஜெனரல் இங்கிலீஷில் இப்போ 2வது டாபிக் கண்கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அது என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான் கண்கார்டுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கண்கார்டுன்னு புக்கில் தெரிஞ்சிங்கன்னா இருக்காது. 11th ஸ்டாண்டர்டில் ஒரே ஒரு ஸ்டாண்டர்டில் மட்டும் தான் கண்கார்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லா இடத்துலையும் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் தான். ஓகேங்களா? இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சப்ஜெக்ட் இருக்கு, அது புக்கில் வெர்ப் இருக்கு, அதுக்கு சில அக்ரிமெண்ட் இருக்கு. சப்ஜெக்ட் சிங்குலர்ல இருந்தால் அதோட வெர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கணும், சப்ஜெக்ட் ப்ளூரல்ல இருந்தால் அதோட வெர்ப் ஃபார்ம் எப்படி இருக்கணும், அதுல சம் எக்ஸப்ஷன் கேசஸ் நிறைய இருக்கு. ஓகேங்களா? இந்த கண்கார்டுங்கிற டாபிக் பர்டிகுலரா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட், 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 12th ஸ்டாண்டர்டுக்குள்ள 3 ஸ்டாண்டர்ட்ல தான் இருக்கு. எங்கன்னா 10th, 11th, 12th. ஸோ அதை மட்டும் ரொம்ப தெளிவாக படிச்சுங்க. ஆல்ரெடி நான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் வந்து எல்லா சேனலுக்கும் போட்டிருப்பேன். நம்ம சேனலில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஜஸ்ட் யூடியூப்ல போய் பறவை ஜெனரல் இங்கிலீஷ் அடிச்சிங்கனாலே நம்ம சேனல் வரும். ஸோ அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த கண்கார்டு வீடியோஸும் கண்டிப்பாக போடுவேன். சரிங்களா? 10th ஸ்டாண்டர்ட், 11th ஸ்டாண்டர்ட், 12th ஸ்டாண்டர்ட் அடுத்த 3 நாளில் ஒரு வீடியோவாக அப்லோட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் ஃபுல் வீடியோ போட்டிருப்பேன். எப்படின்னா அந்த லெசன் நடத்தியே நான் போட்டிருப்பேன். இப்போ கண்கார்டு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் இருக்கு, அப்போ 10th ஸ்டாண்டர்ட் ஒரு வீடியோவாக போட்டிருப்பேன். அடுத்த 11th ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பேன், அடுத்த 12th ஸ்டாண்டர்ட் போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் புக்கை ரெஃபர் பண்ண தேவையில்ல. ஆல்ரெடி நான் எல்லாமே பிடிஎஃபாக மாற்றி தான் அது நடத்திருப்பேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. குரூப் எக்ஸாம் ரொம்ப முக்கியமானது, மிஸ் பண்ணிடாதீங்க.